இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போகணும். அங்கே போயிட்டு திரும்பி வந்து இவருக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் நான் வருவேன். பிகாஸ் he takes absolute care of all aspects of our health. So thank you very much, Dr. Ashwin, for all the support, and I wish this club all the success, and we will give continued support, and thank you everybody for attending this. ஒரு 7 பேர் ஒண்ணு கூடன தனியா செலக்ட் அந்த வியாதினால தான் எல்லாமே வந்துச்சுன்னு நினைச்சு. So அதனால this excellence is basically why is we want you to be excellently in good health. That is the whole concept of this. Thank you all once again for coming. Thank you. Good morning. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் இருக்கிறதுனால நாம் தமிழையே பேசுகிறேன். ஆக்சுவலாக நான் என்னை பற்றி சொன்னாங்க, ட்ராமா ஆக்டர் டைரக்டர்லாம் சொன்னாங்க. எல்லாத்தையும் தாண்டி நான் 25 years ஆஃப் டயபெட்டிக் இருக்கிறேன். டயபெட்டிஸ்ங்கிறது ஒரு சாதாரண ஒரு சிஸ்டத்தை நீங்கள் சரி பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு இன்ஃபேக்ட் மை ஃபாதர் he was a lion and he was promoting blood donation, eye donation and awareness in juvenile diabetes. And India first time he took short film in Namkudumamnu ஒரு டெலிவிஷன் சீரியல் வந்தது. அதில் இந்த 3 டாபிக்கு 3 எபிசோட் எடுத்தோம். தட் வாஸ் ஸ்க்ரீன் இன் so many hospitals. இந்த வெயிட்டிங் டயத்தில் டயபிட்டிஸ்க்கும் போது சக்கரை அளவை கரெக்டாக பார்த்துக்கானாக்கா ஒருத்தர் வீட்டில் போய் டப்பாவில் அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டாங்க. இல்லை உங்ககிட்ட இருக்கிற அளவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அது புரியல. அண்ட் இன்னொன்று டாக்டர்கிட்ட போனால் வெயிட் பண்ணணும், இந்த மருந்து தானே அவருக்கு என்ன கொடுத்துருக்காரு அதையும் நம்மளும் வாங்கி சாப்பிடலாம். இந்த மாதிரி செல்ஃப் மெடிக்கேஷன் இதெல்லாம் இருக்கு. பேசிக்காக எக்ஸசைஸ் இல்லாதவங்களுக்கு தான் கொஞ்சம் ஒபிசிட்டி வரும். ஒபிசிட்டி தான் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் ஃபார் டயபிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கிளப்புங்கும் போதே ஒரு ஜாலியாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனால் தண்ணியெல்லாம் கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா கிளப்புனாலே ஒரு சந்தோஷம் வரும். அது இல்லை, நம்ம ஹெல்த் கிளப்
அப்படி மாதிரி இருக்குது. ஒரு ஹெல்த் கிளப் மாதிரி தான் இந்த கிளப். இது வந்து ஒரு பெரிய, எனக்கு என்ன, ஐ எம் நவ் 75. எனக்கு ஸ்டில் வி ஹேவ் அவர் ஓன் ஃபேமிலி டாக்டர். ஃபேமிலி டாக்டரே கிடையாது. ரைட் இயருக்கு ஒரு டாக்டர், லெஃப்ட் இயருக்கு ஒரு டாக்டர், ரைட் நோஸ்க்கு ஒரு டாக்டர்னு எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டாங்க. ஒரு ஃபேமிலி டாக்டர் வேணும். அந்த ஃபேமிலி டாக்டர் இல்லைங்கிற குறையை நிவர்த்தி செய்வதற்கு தான் இந்த கிளப் இருக்கு. இது என்னன்னு சொன்னா, நம்ம கேஷுவலாக ஒரு டிசீஸுக்கு போகும்போது ஒரு ஃபியரோட போவாங்க. பிபி இருக்கா பாருங்க, அப்படின்னா பாருங்க பாருங்க பாருங்க, நம்ம பார்க்கவே வேணாம் இல்லையா, ஏன்னா நம்ம பதட்டத்திலேயே சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை. எனக்கு அஸ்வின் கல்பன் வந்து என்னுடைய சன்னுடைய கிளாஸ்மேட், என்னுடைய சன் மாதிரி தான். என்னுடைய நம்ம சர்க்கிளில் ஃபர்ஸ்ட் டாக்டர் ஆனவன் அஸ்வின். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் நிறைய பேர் டாக்டர் ஆகிட்டு வேற வேற எப்படி பிஸ்னஸ்ல நம்ம போகலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணி வேற மாதிரி எப்படி டு மேக் மணி அப்படிங்கிறது இல்லாம அந்த மெடிக்கல் ப்ரொஃபஷன்லயே இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகக்கூடிய அஸ்வினுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். பிகாஸ் டாக்டர், அட்வொகேட் அதெல்லாமே சர்வீஸ், ஒரு இந்த சர்வீஸ், ஒரு நோபல் சர்வீஸ். கடவுளை மாதிரி நீங்க காப்பாத்துறீங்க டாக்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கடவுள், அவர் டாக்டரே சொல்லுவார், எதுக்கும் கடவுளை வேண்டிங்க. அப்ப ஃபீஸ் எப்படி கடவுள் கொடுக்குறதா உங்களுக்கு கொடுக்குறதா? ஆனா கடவுள் நேரம் வரமாட்டார் எல்லாத்துலையும். அதுக்காகத்தான் டாக்டர்ஸ் அமைச்சிருக்காரு. நிறைய டாக்டர்ஸ் சொல்றேன்னா நிறைய சொல்லியிருக்கோம். ஒரு ஃப்ரெண்ட் நல்ல பிராக்டிஸ் பண்ணியிருந்த ஒரு டாக்டர் இடம் மாறிட்டார், மாடி போயிட்டார். ஆனா கூட்டமே வரல. என்னன்னு பார்த்தா அவர் பேர் கைலாசம். கீழே போர் வச்சுட்டாங்க, கைலாசத்துக்கு போகும் வழின்னு போட்டு மேல யாரும் எப்படி வருவார்? நான் சொன்னேன், சார் கைலாசம் டாக்டரை பார்க்கக்கூடிய படிகள் இங்க இருக்கு போடுங்க. கைலாசத்துக்கு போகும் வழின்னா மேல பார்த்தா உங்களுக்கு ஸ்கை தான் தெரியும் அப்படின்னு. அது மாதிரி நம்ம லைஃப் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஷர், டென்ஷன் இதை விட்டுணும். By worrying you cannot solve any problem. My father lived his life 81 years with 45 years of diabetes. No problem. Diabetic-னால ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. காரணம் 5 o'clock மார்னிங் எழுந்திருப்பார், 5:45 வரைக்கும் வாக்கிங் போவார். அந்த மாதிரி எனக்கு கூட ஸ்வீட் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். டயபிட்டிஸ் சொன்னால் ஐயோ என்ன பண்ணுறது, டயபிட்டிஸ் வந்து ஸ்வீட் சாப்பிட்றேன். நானே ஒரு மெத்தட் ஒன்று கண்டுபிடிச்சு, ஸ்வீட் வந்ததுன்னா உடனே எடுத்து வாயில போட்டு கொஞ்சம் சூ பண்ணிட்டு நேரம் போய் துப்பிடுவேன். என் வயசு திட்டுவாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டேன் துப்புறீங்க. 4 முழுங்கினாக்க எனக்குனா கெடுதல் ஆகிடும். அவ்வளவு மோசமாக இருக்கேன் ஸ்வீட்டுவாங்க. ஸ்வீட் அப்படி இல்லை, ஸ்வீட் எனக்கு ஒத்துக்க. எப்பவுமே நம்ம நாக்குக்கு தானே ருசி, ருசி பார்த்துட்டு பிரமாதமா இருக்கு அவ்வளவுதான். அது வந்து ஓரளவுக்கு லாஜிக்கா இருக்குமே தவிர இதுதான் ரைட்டுன்னா நான் சொல்ல மாட்டேன். பட் நான் இன்னைக்கு வந்து இன்சுலின், டாக்டர் என்ன கேட்டார், டேப்லெட்டா வச்சுக்கிறீங்களா இன்சுலின் வச்சுக்கிறீங்களா? ஏன் டாக்டர்? இல்ல டேப்லெட் வந்து அது இன்சுலினா கன்வெர்ட் பண்ணி இட் வில் கோ இன்சைட். இஃப் யூ டேக் இன்சுலின் டைரக்டா போயிடும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? சின்ன வயசுலயே நம்ம குழந்தைங்களை பயமுறுத்தி வளர்த்துறோம். சாப்பிடலாம் ஊசி போட்டுருவேன், சாப்பிடலாம் போலீஸை கொடுத்துருவேன், இல்ல பூச்சாண்டியை கூப்பிடுவேன். பூச்சாண்டியை கூப்பிடுன்னு சொல்லிட்டு பாரதியை கூப்பிட மாட்டோம். அவர் பெரிய நீச வச்சிருக்காரு, அவர் பூச்சாண்டி, அதை பார்த்து பாரதியார் பார்த்தா பூச்சாண்டின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நமக்கு எதுக்காக பயமுறுத்தியே குழந்தைகள் நம்ம வளர்க்கறதுனாலேயே ஊசி தான் பயம். நான் பார்த்தேன் சில பேர் எக்ஸ்பிரஷன், ஊசி போடும்போது சில பேர் எக்ஸ்பிரஷன் நீங்க போட்டோ எடுத்து வச்சீங்கன்னா அது வேர்ல்டு பெஸ்ட் போட்டோகிராஃபி வரும். அந்த மாதிரி ரொம்ப நேரம் ஊசி கையில் எடுத்து நர்ஸெல்லாம் போயிருப்பாங்க, இந்த எக்ஸ்பிரஷன் மாறவே மாறாது. அவங்க இன்னும் ஊசி போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. தட்ஸ் நாட். நமக்கு வந்து லைஃப் வந்து ஈஸியா எடுத்துக்கணும்னு தெரியும். ஃபர்ஸ்ட் என் ஃபாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது வாட் நெக்ஸ்ட் இன் லைஃப். டயபிட்டிஸ் வந்துச்சுன்னு சொல்றது அர்த்தமே இல்லை, அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், அதான் வாட் நெக்ஸ்ட். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு this core, launch of core, the whole team, my congratulations and the best wishes for this super success.
இன்னும் ஒரு 6 மாசம் பாருங்களேன், கோர்ட்டுக்கு போயெல்லாம் வேற வேற பேரை வச்சு நிறைய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ இஸ் ஸ்டார்டிங், அதுதான் அது வந்து அது ஒரு ரெக்கார்டு. ஆனா அதுக்கு பிறகு அதே மாதிரி டூப்ளிகேட்ல வந்து நிறைய இருப்பாங்க. டூப்ளிகேட் இருக்காங்க, ஒரிஜினல் இல்லைங்கிறது இது வேற. ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ இன்வென்டட் இட்ங்கிறது ஒண்ணு, அதை ஃபாலோ பண்ணி வராங்க. அப்படி பார்க்கும்போது இல்வி நம்பர் 1 இன் திஸ் ஆக்டிவிட்டிஸ். இதில் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. அதனால தான் நான் முதலே சொன்னேன், நான் வந்து நீங்கள் வரணும். நான் சொன்னேன், நான் எப்படி வரணும், சீஃப் கெஸ்டாக வரணுமா பேஷண்டாக வரணுமா? இல்லை இல்லை, நீங்கள் சாதாரணமாக வந்துட்டு போகிற இடத்துல அப்படின்னு. ஐ எம் ஸோ ஹாப்பி. மார்னிங் டைத்தில் இவ்வளோ பேர் இங்கே அசம்பிளாக இருக்கிறது. ப்ளஸ் பீப்புள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இங்கே 100 பேர் இருக்கீங்கன்னா நாளைக்கு எது 10 லட்சம் பேருக்கு தெரியும்னா அதுக்கு இந்த 5 பேர் தான் காரணம். அதுதான் ஃபர்ஸ்ட். அது எப்போதுமே அந்த மீடியாவுடைய பவர்ஃபுல்னஸ் வந்து இஸ் சோ ஹை. அதுதான் முக்கியம். சாதாரணமாக நம்ம இங்கே சொல்றோம், அங்கே சொல்றோம், இங்கே சொல்றோம். ஆனா இதெல்லாத்தையும் தாண்டி இந்த மெம்பர்ஷிப் ஆகி இந்த பெனிஃபிட் ஆகிறவங்க போய் சொல்றாங்க பார்த்தீங்களா, அப்போ அதுதான் ரியல் சக்சஸ். அண்ட் அதுதான் அது 100% கேரண்டீடு சர்வீஸாக இருக்கும். ஒரு படம் மோசமா இருக்குன்னா, இல்ல நான் போய் பார்த்துட்டு சொல்றேன், அவன் பார்த்துட்டு ரொம்ப மோசம் தான், அது நான் சொல்லும்போதே கேட்டுக்கலாம்ல, இந்த 300 சேவ் பண்ணிட்டு. அந்த மாதிரி கிடையாது. எனக்கு எல்லாருக்குமே தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கிறது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் டயாபிட்டிஸ் இருக்கிறவங்க கூடிய வரைக்கும் மைண்டை வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா வச்சுக்கணும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வச்சுக்க கூடாது. இன்னைக்கு எவ்வளவு ஓல்டேஜ் ஹோம்ஸ் எல்லாம் முன்னாடி இருந்தது, இப்ப சீனியர் சிட்டிசன்ஸ் லிவிங் வந்துருச்சு. அங்க பார்த்தா மினிமம் ஏஜ் 62 தான். அதுக்கப்புறம் 90, 92 எல்லாம் இருக்கு. அவங்க கதையை இவங்க கேட்டு, இவங்க கதையை அவங்க கேட்டு, அதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும். சில பேர் அது பிடிக்காம நான் வீட்டில் தனியாவே இருக்கேன்னு வந்துருவாங்க. ஏன்னா நமக்கு வந்து எப்போதுமே எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்களோட நம்ம மூவ் பண்ணிட்டே இருந்தாலே நம்ம லைஃப் நல்லா இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்கள அவாய்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஜனவரி மாசம் 1ஆம் தேதி காலையே கரெக்டா வந்துடுவாங்க வீட்டுக்கு. வந்து என் ஃப்ரெண்ட் தான், ரொம்ப ரொம்ப இருட்டா இருக்குமா அப்படிமா, நான் லைட் போட்டோமான்னு கேட்டேன். அதாவது அவங்க லைஃபே இருக்கா, அதை சொல்றதுக்கு 1ஆம் தேதி காலையில வந்து நான் சொன்னேன், எனக்கு இருக்காதான் இல்லப்பா, நல்லதா இருக்கு. அதாவது நேற்று என்பது ஒரு காலாவதியான செக், நாளை என்பது ஒரு போஸ்டேட்டட் செக், இன்று என்பதுதான் கேஷ். அதை எப்படி சரியா ஹேண்டில் பண்ணணும் தெரிஞ்சாலே லைஃப் நல்லா இருக்கும். அவ்வளவுதான் நான் சொல்றேன். நான் ஜோக் சொல்றேன், எல்லாரும் சிரிக்கணும் அப்படின்னா, மற்றவங்க ஜோக் சொன்னாலும் எனக்கு சிரிக்க தெரிந்தால்தான் என் லைஃப் நல்லா இருக்கும். சில பேர் நான் ஜோக் சொல்றேன் வாங்க சொல்லுங்கன்னு சொன்னா, ஜோக் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்புறம் அப்படின்னாக்கா அவர் அழுவது. இது நம்ம எப்படி பிளசண்டா இருக்கும்போது, நீங்க வந்து நாளைக்கு இதே டாக்டர் மாத்துபூதம் இருந்தார், ரொம்ப ஃபேமஸ் டாக்டர். 11 மணிக்கு மேலே டிவி பார்க்கறவங்களுக்கு அவர் வந்து பேசிக்கலி அவர் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அண்ட் அதர். அவர் வந்து கீழ்பாக் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய வண்ணக்கோலங்கள் அந்த தொலைக்காட்சி தொடர் போட்டு, அது போடுறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிறவங்களுக்கு பிபி செக் பண்ண, அந்த ப்ரோக்ராமை போட்டு 1 ஹவர் கழிச்சு மறுபடியும் பிபி செக் பண்ணும்போது பிபி குறைஞ்சிருந்தது. அதுக்காக சொல்றேன், அது வந்து ஒரு ப்ரூவ் பண்ணி காமிச்சார். லாஃப்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன் இன் திஸ் வேர்ல்ட். அதுக்கு காசே கொடுக்குறாங்க, சந்தோஷமா செஞ்சோம். அதுக்குதான். ஆனா அது கேள்விப்படுற மாதிரி சிக்ஸா இன்னும் வீட்டில் டிஃபன் கிடைக்காது. அது நமக்கு வந்து என்னன்னா, மற்றவங்க சொன்னா புரிய. ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபுக்கு காது கேட்கலன்னு ஒரு பிரச்சனை. என் ஒய்ஃபுக்கு 25 வருஷமா காது கேட்கல. இந்த வெட்டிங் ஆனிவர்சரி 25th நான் ஏதாவது அவளுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு இந்த டிவியில தான் டாக்டர்லாம் வராங்கல்ல, அவர் கேள்விப்பட்டார். அவர் சொன்னார், எவ்வளவு தூரத்துல இருந்து உங்க ஒய்ஃபுக்கு காது கேட்கலன்னு சொல்லுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுக்குறேன். கிட்ட கேட்கலன்னா விலை ஜாஸ்தி, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல கேட்கலன்னா விலை குறைச்சிடும். இவர் வீட்டுக்கு போறாரு, ஒய்ஃப் அங்க கிச்சன்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இவர் மரகதம்
நான் வந்துட்டு என்ன டிஃபன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம திரும்ப ஐயோ அதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் காசு செலவழிக்க கொஞ்சம் உள்ள போனேன். மரகதம் நான் வந்திருக்கேன் என்ன டிஃபன் திரும்ப மரகதம் நான் வந்திருக்கேன் ரொம்ப கோவம் வந்துச்சு. நேர கிச்சன்ல உள்ள போய் அவர் தோலை திருப்பி மரகதம் நான் வந்திருக்கிறேன் என்ன டிஃபன் பண்ணியிருக்கேன். அட பாவி மனுஷா தோசை சுடுறது 20 வாட்டியே கத்துறேன். ஆக்சுவலா இவருக்கு தான் காது கேட்க அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மாட்டிருக்காங்க. ஆனா இவருக்கு என்னன்னா மேல் ஷாமினிஸ்ட் ஆல்வேஸ் ரைட் ஒய்ஃப் தான் தப்பா இருப்பாங்க அப்படின்னு. ஆனா கல்யாணம் ஆனா கூட ஒய்ஃப் ரைட்ல நிறுத்துவாங்க. ஏன்னா ஒய்ஃப் இஸ் ஆல்வேஸ் ரைட். அடுத்த வேலை சோழ சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா அதுக்கு சொல்றேன். அதனால நம்ம அனாவசியமான அட்வைஸ் கேட்காதீங்க. ஜாலியா இருக்கிறது பாருங்க. எவ்வளவு டிவி சேனல்ஸ்ல ஒரு காமெடி சேனல்ஸ் வந்து அதுல சில போகிற மாதிரி வரும். இருந்தாலும் நம்ம அதுல இருந்து நல்ல விஷயமும் யூடியூப் சேனல் பார்க்கலாம். அதுக்கு சொல்றேன். அந்த மாதிரி நம்மள லைஃப் ஸ்டைல மாத்திக்கணும். டயபிட்டிஸுக்கு த பெஸ்ட் மெடிசன் இஸ் இந்த டாக்டர்ஸ் அட்வைஸ். லைஃப் ஸ்டைல மாத்திட்டா சாதாரணமா ஒருத்தன் 75 வயசு இருக்காங்க, அவன் டயபிட்டிஸ் தான் 80 வயசு கூட இருக்கான். ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 85, 90, 95, 100 போயிட்டே இருக்கலாம். பட் ஏஜ் ஆகாம அது ரொம்ப கஷ்டம். இருக்கிற வரைக்கும் நல்லா பீஸ்ஃபுல்லா இருந்துட்டு போனோம். நான் இப்போ இங்க வந்தேன். எங்க அம்மா என் சிஸ்டர் வீட்டில் இருக்காங்க. ஷீ இஸ் 96. போய் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன். அதனால லைஃபை வந்து நம்ம வந்து அப்போ அம்மா வேணாம் இல்லம்மா எனக்கு நமஸ்காரம் பண்ணுறதுக்கு பிசிக்கலி ஃபிட் அப்படிங்கிறதுக்கு தான் நமஸ்காரம் பண்ணுவோம் அப்படின்னா சினிமாவில் ஒரு மாதிரி பண்ண முடியாது. ஸோ கிவ் ரெஸ்பெக்ட் டு தி எல்டர்ஸ். அதே போல டாக்டர்ஸ் வேலை குறை சொல்லாதீங்க. சரியான டாக்டர்கிட்ட போங்க. அதுதான் முக்கியம். ஆக்சுவலா இன்னொரு இன்சிடென்ட், மகாபாரதி மங்காத்தான ஒரு டிராமா போடுறேன் மதுரையில். 40 years ago. அப்போ ஒரு கத்தி எழுதுறேன். கீழே ஏதோ தண்ணி கொடுத்து வயிற்று ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன். டீப் மசில் டேக். உடனே கேர்டனை போட்டாச்சு. யாரோ டாக்டர் இருக்காங்களா வாங்கணும்னு ஒரு டாக்டர் தரதரன்னு இருந்தார். அதுக்கு தெரிஞ்ச டாக்டர் வந்தவர் தரதரன்னு ஒரு ஹாட் வாட்டர் எடுத்து காலில் வச்சுட்டார். அது இன்னும் கிழிஞ்சு போச்சு. அதாவது ஆக்சுவலா மசில் டேக்கு ஐஸ் பேக் வைக்கணும். இவரு ஹாட் வாட்டர் வச்சுட்டார். அப்புறம் இன்னொரு நெஜ டாக்டர் வந்தார். அவர் சொன்னார், இப்படி பண்ணது தப்பு இல்லையா அப்படின்னா, சாரி நான் செக்ஸாலஜிஸ்ட். சொல்லி எதுக்கு வரீங்க, என்ன பிரச்சனைக்கு வரணும்னு தெரியாத எதுக்கு வந்துருக்கீங்க. ஆக்சுவலி எதுக்காக விளையாடுறீங்க. அப்புறம் 1 month இந்த ஃப்ராக்சர் கூட பரவாயில்ல. ஃப்ராக்சர்னா கட்டி போடுறவங்க கால அசைக்க மாட்டோம். பட் மசில் தாரும் போது சின்ன ஷேக் இருந்தாலும் தலை வரைக்கும் ஷாக் இருக்கும். பிகாஸ் அந்த மசில் சேர்ற வரைக்கும் ரொம்ப ப்ராப்ளம். இது மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் இருக்கு. அதே போல ஒரு ஊர்ல போய் ஒரு டாக்டர் கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டேன். திடீர்னு லாஸ்ட் மினிட் பயணம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. டிராமால திரும்ப முடியல. போயிட்டேன் 100 rupees ஃபைனல். என்ன டாக்டர் இன்ஜெக்ஷன் வேற போட்டிருக்கீங்க, 100 rupees வாங்குறீங்க. இல்ல நான் 12th தானே படிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து ஜோக் சொல்றதே ரியல். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம். ஏன்னா சிரிக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள். அதுக்கு மேல இதைத்தான் ஒரு ஜோக்கை நான் சொன்னேன். அவர் சொல்றார், டாக்டர்லாம் நாங்க ஏன் ஆபரேஷன் போது கிளவுஸ் போட்டுக்கிறோம் தெரியுமா? தெரியாதுங்க, எங்க கைரேகை நாங்க எங்கேயுமே விட மாட்டோம். நீங்க என்ன கொலையா பண்ண போறீங்க. ஆனா அது அந்த மாதிரி நீங்க சில டாக்டர் ஸ்மைலிங்க வாங்க நத்திங் 100% ஆகலைன்னா அவரை தான் நமக்கு பிடிக்கும். ரொம்ப கிடகன்னு மூஞ்சி வச்சுட்டு நல்ல விஷயம் சொன்ன அவரை என்ன அந்த மூஞ்சி எப்படி வச்சிருக்கா, அவருக்கு வீட்டில் என்ன சார் நமக்கு தெரியாது. ஆனா டெய்லி அவங்க எவ்ரிடே தே ஆர் லிவிங் வித் பேஷன்ஸ். நமக்கு உடம்பு சரியில்லாத போது தான் டாக்டர் கிட்ட போகும். ஆனா எவ்ரிடே அவங்களுக்கு எழுந்து குளிச்சு கிழிச்சு சாமி பூஜை சாப்பிட்டு வந்தா அவங்க எழுதிட்டே வருவாங்க. என்ன பண்ண முடியும்? அப்போ கொஞ்சம் சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அதனால தான் டாக்டர்ஸ் நீட் டே ஃப்ரீ. அந்த ரெஸ்ட்ல எல்லாத்தையும் அது விட்டாலும் மறுபடியும் மண்டேலேருந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். அதனால நான் எனக்கு என்னுடைய கிராமக்கார எவ்வளோ டாக்டர்ஸ் பார்த்தேன். கேட்பாங்க ஜாலியாக சிரிச்சுட்டு ஒரு வாரம் சார்ஜ் ஆகிட்டு. அது ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு அவைல் பண்ணிக்க.
அவைல் பண்ணிக்கிறாங்க. they are all lucky people. that is why I want to say this. ஏன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ஏஏ சொல்லுறாங்க என்ன வந்து சாப்பிடலாம் அப்படின்னு. அது கூட ஏஏ நூறாவது சாப்பிடணும் கேட்டு சாப்பிடாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட நம்ம ஃபீட் பண்ணின பிறகுதான் தட் வில் ஒர்க். அதுவே கிரியேட் ஆகல. அதை வந்து ஒரு ஹியூமன் பிரெயின் தான் கண்டுபிடிச்சது. ஒரு டாக்டர் மருந்து கொடுத்தா உடனே கூகுளில் போய் பார்க்குறது இதுக்கு சைட் எஃபெக்ட் இருக்கா இல்லையா. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் ஃபெய்த் இன் யுவர் டாக்டர். நானே இந்த செகண்ட் ஒப்பீனியன்லாம் கேட்கறதே கிடையாது. நம்ம கடவுளை நம்புறோம், டாக்டர் நம்புறோம், அவ்வளோ. அந்த ஃபெய்த் இல்லைன்னாலே நமக்கு வந்து வீக் ஆகிடும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய லைஃபுடைய ஸ்லோகனே இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகைன்ஸ்ட் அஸ், அவ்வளோதான். அதனால ஹாப்பியாக இருக்கேன், நீங்களும் ஹாப்பியாக இருக்கணுங்கிறது தான் நான் சொல்லிக்க ஆசைப்படுறது. நாகேஷ் ஒரு படத்தில் சொல்லுவார், கஷ்டங்கிறது ஒரு சின்ன கல் மாதிரி, அதை கண்ணுகிட்ட வச்சு பார்த்தா உலகத்தையே மறைச்சிடும், காலடியில் போட்டு வச்சுட்டா அது ஒன்று இருக்கிறதா நமக்கு தெரியாது இல்லை, அவ்வளோதான். அதை மட்டும் வச்சுக்காங்க, லைஃப் ஹாப்பியாக இருக்கும். எல்லாரும் 100 years சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தா அப்புறம் நாங்கள் எப்படின்றாங்க. நோய் நொடி இல்லாமல் வாழறதுக்கு தான் அஸ்வினி போவோம். நீங்கள் நோயோடு வர வேணாம், நோய் நொடி இல்லாமல் எப்படி வாழறது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறோம் வராங்க. ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் a great future and you have to reach very great heights. Thank you all for this opportunity. எல்லாருக்கும் வணக்கம். மார்ச் 1ஆம் தேதி இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய பிறந்த நாள். இன்னைக்கு ஒரு கோஇன்சிடென்ஸாக கோட் அப்படின்னு இது வந்து ஒரு டயபெட்டிஸ் எக்ஸலன்ஸ் அதுக்காக ஒரு கிளப் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது டயபெட்டிஸ் உள்ளவர்கள் அவர்கள் வாழ்க்கை முறையை இன்னும் எவ்வளவு சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு கிளப் இது. இது ஒரு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் உண்டு. அதை வச்சுக்கிட்டு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு டயபெட்டிஸை குறைக்கிறதுக்கு என்னென்ன உண்டு, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியும் என்பதற்குண்டான ஒரு விஷயம். அஸ்வின் கருப்பன் என்னுடைய சன்னுடைய கிளாஸ்மேட் அண்ட் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு, இவர் ஆரம்பித்திருக்கிறார். இது மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா எதை செய்தாலும் அதை ஒரு டெடிகேஷனோடு செய்யணுங்கிற எண்ணம் யாருக்கு இருந்தாலும் அவர்கள் அதில் வெற்றி பெறுவார்கள். அதில் வந்து அஸ்வின் கருப்பன் நம்பர் 1ஆக இருக்கிறார். ஓகே சார், வேறு ஏதாவது வேணுமா? இல்லையா? மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான் சரியாக வரும். மும்மொழி கொள்கை என்பது எப்படியாவது இந்தியை திணிக்க வேண்டும் என்பதற்காக அமித்ஷா கூட இப்போ வந்து சொல்லிட்டு போனார், நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோன்னு. ஆனால் அதை ஹிந்தியில் தான் சொல்லிட்டு போனார். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், நாம் எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரில் போனால், அதாவது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்பாங்க. இப்போ எனக்கு பாம்பேயில் ஒரு வேலை கிடைக்குதுன்னா அங்கே போனால் ஒரு 3 மாதத்தில் ஹிந்தி கற்றுக்க போகிறாங்க. ஆனால் இங்கே உடனே ஹிந்தி கற்றுக்க நாளைக்கு அவனுக்கு ஜப்பானில் வேலை கிடைச்சா ஹிந்தியை வச்சுட்டு அவன் என்ன பண்ண போகிறான் ஜப்பானில்? அப்போ ஜாப்பனீஸ் தான் படிக்கணும். அந்த 3வது மொழி என்பது ஹிந்தி இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாலும், அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பையன் வந்து ஜாப்பனீஸ் படிக்கிறாங்கன்னா, இன்னொரு பையன் ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பையனுக்கு ஒவ்வொரு வாதியார் நியமிக்க முடியுமா? இது தேவையே இல்லை. ரொம்ப ஆண்டு காலமாக மத்திய அரசு என்பது யார் ஆண்டாலும் அது இந்தியை எப்படியாவது கொண்டு வரணும்னு, அதாவது திங்க் குளோபல் ஆக்ட் லோக்கல் அப்படிம்பாங்க. ஆக்ட் லோக்கலுக்கு நமக்கு தமிழ் இருக்குது, திங்க் குளோபலுக்கு இங்கிலீஷ் இருக்குது, அவ்வளோதானே. தேவையில்லாமல் எந்த குழந்தை வந்து கேட்டுது எனக்கு ஹிந்தி வேணும், ஹிந்தி வேணும்னு சொன்னால் ஹிந்தி பிரச்சார சபாவில் இந்தியை ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. அதை யாரும் தடுக்கலை, எந்த அரசும் தடுக்கவே இல்லை. ஆனால் எல்லா கொள்கைகளையும் அரசியலாக மாற்றப்படும் பொழுது தான் எதிர்ப்பு வருகிறது. அதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கிறத நீ செய்யலைன்னா நான் உனக்கு பணம் தரமாட்டேன்னு சொல்கிறது, இது வந்து மிஞ்சி போனால் இன்னும் 4 வருஷம் நடக்கும். அப்புறம் அந்த ஆட்சி மாறி போச்சுன்னா அவங்க எதிர்கட்சியாக நின்றுக்கிட்டு தப்பாக பண்ணிட்டோம் தான் சொல்லணும். இதெல்லாம் நடக்காத காரியம். ஏனென்றால் இந்தியா என்பது வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி, எத்தனையோ மொழிகள், எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ மதங்கள் எல்லாம் சேர்ந்தது. பட் தர்மத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த தர்மம் எல்லாருக்கும் ஒன்று தான். ஹிந்துவாக இருந்தாலும் ஒன்று தான், முஸ்லீமாக இருந்தாலும் ஒன்று தான், கிறிஸ்டியனாக இருந்தாலும் ஒன்று தான். அதை விட்டுட்டு நான் சொல்கிறது தான் தர்மம்னா அது அடாவடி, அது சரியாக வராது. அது வந்து சரியான முறையில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய சப்போர்ட் உண்டு. என்னுடைய சப்போர்ட் இல்லை, பொதுவாகவே எல்லாருடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் நானும் 1960 to 66 படித்த போது தான் முதன்முறையாக இந்தி எதிர்ப்பு போராட்டம்
நானும் போலீஸுக்கு பயந்து அடித்து இந்த அப்போ தான் ரோட்டில் இப்போ வீராணம் பைப்பு போட்டிருந்தாங்க, அதுக்கு உள்ளதெல்லாம் ஓடி வந்து தான் வீட்டுக்கு வந்தோம். அதனால் இந்திய எதிர்ப்பு என்பதை மறந்துக்கிட்டே வரலான்னு பார்த்தா இல்லை, நீ மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க மத்திய அரசு. இது அவர்களுக்கு ஒரு ஓட்டு கூட வராது, வர ஓட்டையும் அது குறைச்சிடும், அவ்வளோதான் சார். இருக்கட்டும் சார், வேணுங்கிறவங்க படிக்கிறாங்க சார். சிபிஎஸ்சி படிக்கணும்னு சொல்கிறவங்க யார் சிபிஎஸ்சி படிக்கிறாங்க? மத்திய அரசினுடைய வேலையில் இருப்பவர்களுடைய மகன்கள், அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆனால் எந்த ஸ்டேட்டுக்கு வேணால் போகக்கூடியவர்களுடைய குழந்தைகள் தான் சிபிஎஸ்சி படிக்கிறாங்க. அவர்களுக்கு அது தேவைப்படுகிறது, தேவைப்படுறவங்க படிக்கிறாங்க. தேவைப்படுறவங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. நீ நடத்தலாமான்னா அந்த ஸ்கூலில் வச்சுருக்காங்க, அந்த சிலபஸ் நடத்துகிறாங்க. பிஜேபி அதே போல் நான் ஒரு கட்டளை இருக்கேன்னாரு, அந்த கட்டளையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன். ஏன்னா வேர்டு தான் எப்பவுமே எனக்கு வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் முக்கியம். என்னால் ஒரு 3 லட்சம் ஓட்டு கொண்டு வர முடியுமா? அந்த 3 லட்சம் ஓட்டை கொண்டு வருவதற்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் நான் செய்வேன். தவறும் இந்த அரசே மதிய உணவு, சத்துணவு, குழந்தைங்களுக்கு மார்னிங் டிஃபனு எல்லாமே எவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாங்க. அதை கேலி பண்ணுறவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் தெரியல. ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத வயலுக்கு போய் உழைச்சே ஆகணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்களை நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பசங்களை என் பசங்களாக நான் பார்த்துக்கிறேன், இன்றைக்கி அப்பான்னு குழந்தைங்க கூப்பிட்றாங்கன்னா அதற்கு தகுதியானவர் தான் மு.க. ஸ்டாலின் அவர்.